யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் அவர் கிண்ணுரைதானேன்னு அந்த ஈஸ்வரனை வழிபடும்படி நம்மளுக்கு பெரிவா சொல்லியிருக்கா. அப்படி நம்ம 975 நாமங்கள் வரைக்கும் சிவசகசரநாமத்தில் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அதாவது குஹாய நம, மறைந்திருக்கக்கூடியவரே அப்படின்றத பார்த்தோம். அடுத்து 976வது நாமமாக காந்தாய நம அப்படின்ற நாமம் வருது. ஆனந்தத்தின் எல்லையாக இருக்கக்கூடியவர், அதாவது அவரை மிஞ்சின ஒரு ஆனந்தம் இல்லை, அது நிலையான ஆனந்தம் இல்லையா. அப்போ அவரை கஸ்ய சுகஸ்ய அந்த சுமா ஆனந்தஸ்ய பராகாஷ்டேத்யர்த்த அப்படின்னு சொல்கிறது ஸ்லோகம். அப்படி ஆனந்தத்தை எந்த எல்லை ஒரு ஒரு அபரிமிதமான எல்லையாக இருக்க முடியுமோ அப்படி சுவாமி நமக்கு இருக்கார். நிஜாய சர்க்காய நம, தன்னை சிருஷ்டிக்கிறவரை வேறு இல்லாதவராக இருக்கார். அதாவது தானே தன்னை ஸ்வயமாக பார்த்துட்டவர் அப்படின்னு நமக்கு புரியுறது. பவித்ராய நம, இடி போன்ற துக்கங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறவராக இருக்கார். அப்படி துக்கம் தஸ்மாத் திராயத்தை இதி பவித்ரம் அப்படின்னு நாமாவளி சொல்கிறது. அப்படி நம்மளுடைய துக்கங்கள்லாம் போக்கக்கூடியவரா, பவித்திரமானவரா, பாவனமானவரா அப்படி சுவாமி இருக்கார். சர்வ பாவனாய நம, எல்லாரையும் பரிசுத்தமாக்கவர். தான் ஒண்டி பரிசுத்தமானவர்னு இல்லை, தன்னை வேண்டவாளை ஜபிக்கிறவாளை தன் நாமத்தை சொல்கிறவாளையும் பரிசுத்தமாக்கக்கூடியவர். சர்வ பாவனாய நம. ஸ்ருங்கினே நம, உயர்வு உள்ளவராக இருக்கார். கொம்பு படைச்ச ரிஷபம் முதல்ல பிராண வடிவில் இருக்கார் சுவாமி. அவர் வசதியான ஒரு ரூபமாக இருக்கிறதுனால அவர் ஸ்ருங்கினே நம. ஸ்ருங்க பிரியாய நம, அவரும் வசதியானவர். ஒசரமான சில சிகரங்களையும் விரும்பக்கூடியவராக இருக்கார். மலை சிகரங்களில் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கார். அது கைலாய மலையாக இருக்கட்டும், அண்ணாமலையாராக இருக்கட்டும், மலையில் வாசம் பண்ண விரும்பின ஒரு ஈஸ்வரனாக இருக்கார். அதனால் அவர் சிருங்கப்பிரியாய நம. பப்ருவே நம, உலகங்களை தாங்கிறவராக இருக்கார். பிபர்த்தி லோகானிதி பப்ரு, இப்படி உலகங்களை அவர் தான் தாங்கி பார்த்துக்கிறார். ராஜராஜாய நம, குபேர வடிவில் இருக்கார். எல்லா அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கார். ராஜாதி ராஜாய பிரஹஸ்ய சாகினே நமோ வயம்பை ஸ்ரவணாய குர்மஹே அப்படின்னு நம்ம ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையா. அதில் குபேர வடிவினரே அரசர்களுக்கெல்லாம் அரசரே அப்படின்னு தான் நம்ம சுவாமி அழைக்கிறோம். நிராமயாய நம, குற்றங்குறை இல்லாதவர், நிர்தோஷமானவர். அவருக்கு எந்த குற்றமோ தோஷமோ அழுக்கோ கரையோ அவர்கிட்ட போய் அண்டவே முடியாது. அதனால் அவர் நிராமயாய நம. அபிராமாய நம, மனதிற்கு இனியவராக இருக்கக்கூடியவர். சுரகணாய நம, தேவகணங்கள் வடிவில் இருக்கார் சுவாமி. விராமாய நம, விஷயங்களிலிருந்து ஒழிந்திருக்கிறவராக இருக்கார். அதாவது எல்லா பிராணிகளுக்கும் முடிகிற இடமா சுவாமி தான் இருக்கார். அதனால் அவர் விராமாய நம. சர்வ சாதனாய நம, எல்லா பயன்களையும் கூட்டிட்டு போகக்கூடியவராக இருக்கார். லலாட்டாக்ஷாய நம, நெற்றிக்கண் உடையவராக இருக்கார் சுவாமி. அதனால் அவர் லலாட்டாக்ஷாய நம. விஸ்வதேவாய நம, உலகத்தால் விளையாடுறவராக இருக்கார். விஸ்வைர் பிரம்மாண்ட கந்துகைர் தீவ்யதி கிரீடதி தி அப்படின்னு சொல்கிறது ஸ்லோகம். அப்படி இந்த உலகத்தை எல்லாம் விளையாட்டு விற்கக்கூடியவராக இருக்கார். ஹரிநாய நம, பொன்னிறமானவராக இருக்கார். மான் வடிவத்தில் இருக்கார். பிரம்ம வர்சசாய நம, பிரம்ம தேஜஸாக இருக்கார். பிரம்ம வர்சசம் வித்ய தப சமுத்பவம் தேஜ தத்வான். அப்படி வித்தையாலும் தவத்தாலும் உண்டாகிற வடிவினராக சுவாமி இருக்கார். அதனால் அவர் பிரம்ம வர்ச்சசாய நம. ஸ்தாவராணாம் பதையே நம, மலைக்கரசனான இமயமலையா சுவாமி தான் இருக்கார். இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.